விசிக சட்டப்பேரவை குழு தலைவர் வன்னியரசு செய்தியாளர் சந்தித்து வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அது தலைவர் அந்த நிலைப்பட்ட தலைவர் சொல்லுவாங்க. அவரை அறிவித்த பிறகு அதனுடைய இது உங்களுக்கும் தெரியும். இல்லை, அது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. அது எந்த சூழலில் நாங்கள் அதில் பங்கெடுப்பது என்பது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். அதுவரை உங்களை போன்று நாங்கள் காத்திருக்கிறோம். டெல்லிக்கு போக வேண்டும். டெல்லிக்கு போய் பிரதமரை சந்திக்க வேண்டும். அதை இந்திய ஒன்றிய தலைமை அமைச்சரை சந்திக்க வேண்டும். சந்தித்து நீட்டுக்கு எதிராக நீட் நடத்தப்படக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்த வேண்டும். கடந்த காலங்களில் ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு ஒதுக்கக்கூடிய நிதியில் பாரபட்சம் இருக்கின்றது. நீங்கள் பிஎம்ஸ்டி இதில் சேரணும் அப்படிங்க இப்போ கூட அதை வலியுறுத்தி வர்றாங்க. அதை கடந்த அரசு, ஏன்னா மாநில அரசு தமிழ்நாடு அரசு இருமொழி கொள்கையை அழுத்தமாக உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு மாநிலம். நீங்கள் இருமொழி கொள்கையை நீங்கள் ஆதரிக்கின்ற வகையில் தேசிய கல்விகளுக்கு எதிராக அவர்கள் செயல்பட வேண்டும். பிஎம்ஸ்டி அந்த திட்டத்தில் அவங்க கையெழுத்து போடக்கூடாது. ஏன்னா அழுத்தம் கொடுக்குறாங்க, அது போடக்கூடாது. இருமொழி கொள்கை தான். அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் ஒதுக்கப்படாத வராத நிதியை பெற்றுவிட்டு வர வேண்டும். வீர வணக்கம் செலுத்துவார்கள். விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் தமிழ்நாட்டில் அதை முன்னெடுக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மாற்று அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த அரசு அமைந்திருக்கிறது. அது எங்களுடைய கோரிக்கை என்பது தமிழ்நாடு அரசே அதை முன்னெடுக்க வேண்டும். அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை அது ஒரு சர்வதேச இனப்படுகொலை. இன்றைக்கு இருக்கின்ற சிங்கள பௌத்த பேரினவாத அரசு மேலும் மேலும் அங்கே இருக்கின்ற ஈழத்தமிழர்களை ஒடுக்கி வருகிறது. ஆக இந்த வகையில் மாண்டு மடிந்த மாவீரர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய கனவை முன்னெடுக்கின்ற அந்த தமிழீழ கோரிக்கையை முன்னெடுக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசே முன்வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். மே 18 உலகம் முழுக்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த நாளை தமிழீழ விடுதலைக்காக மாண்டு மடிந்த மாவீரர்களுக்கும் குறிப்பாக இங்கே இருக்கின்ற பொதுமக்களுக்கும் மாண்டுமடைந்த பொதுமக்களுக்குமான அவர்களை நினைவு கூறுகின்ற வகையில் சுடரேந்தி தங்களுடைய துயரத்தை பங்களித்து வீர வணக்கம் செலுத்துவார்கள். விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் தமிழ்நாட்டில் அதை முன்னெடுக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மாற்று அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த அரசு அமைந்திருக்கிறது. அது எங்களுடைய கோரிக்கை என்பது தமிழ்நாடு அரசே அதை முன்னெடுக்க வேண்டும். அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை அது ஒரு சர்வதேச இனப்படுகொலை. இன்றைக்கு இருக்கின்ற சிங்கள பௌத்த பேரினவாத அரசு மேலும் மேலும்